வணக்கம். அம்மா நம் குழந்தைகளின் உயிர் காக்க தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தார். நம் குழந்தைகளின் எதிர்காலம் மேம்பட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தந்தார். நம் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர ஊட்டச்சத்து மாவு வழங்கினார். மிதிவண்டி கொடுக்கிறேன், பள்ளிக்கு வா மகளே என்றார். மடிக்கணினி கொடுக்கிறேன், உலகத்தையே பார் மகளே என்றார். பெண்களுக்காக மகளிர் காவல் நிலையம் உருவாக்கினார். பெண்கள் சுதந்திரமாக எங்கு செல்வதற்கு அம்மா பெட்ரோல் வாகன பாதுகாப்பு திட்டம் கொடுத்தார். மங்கையர் நாம் பல சாதனைகளை சாதித்திட கல்பனா சாவ்லா விருது வழங்கினார். திருமணம் என்றாலே தாய் வீட்டு சீராக தாலிக்கு தங்கம் கொடுத்தார். பெண்கள் மகப்பேறு காலத்தில் நிதியுதவியுடன் மகப்பேறு பெட்டகம் வழங்கினார். குழந்தைகள் பெற்ற தாய்மார்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் கொடுத்தார். நம் வீட்டு பெண்கள் வேலைக்கு செல்ல இருசக்கர வாகன மானியம் தந்தார். அனைவரும் பசியார உலகத்துக்கே முன் உதாரணமாக அம்மா உணவகம் தந்தார். இதய தெய்வம் அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளில், இந்த பொன்னாளில் நம் புரட்சித் தமிழர், நம் மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் 2026 முதலமைச்சர் ஆக்குவோம் என்று உறுதிமொழி எடுப்போம். நாளை நமதே. என்றும் அம்மாவின் பாதம் பணிந்த கழக வழக்கறிஞர் பி. ரமணன், கழக வழக்கறிஞர் பாரதி அம்மாள், வேங்கைவாசல் ஊராட்சி, சென்னை புறநகர் மாவட்டம்.